தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு இப்போ நிஃப்டியோட எக்ஸ்பிரி இன்னைக்கு எப்படி போணுச்சு அப்படின்றத நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் எதா பண்ணுறதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நிஃப்டிக்கு ஒரு நிமிஷம், இது நிஃப்டி இருக்கு. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 25,076ன்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே 15 மினிட் க்ளோசிங் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் பொறுத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,992, செகண்ட் சப்போர்ட்டு 24,940, தேர்ட் சப்போர்ட்டு 24,885. இப்போ நம்ம ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட், மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட்ன்றது பாசிபிலிட்டிஸ் தான், ப்ராபபிலிட்டி தான் நம்ம சொல்கிறது. அதுக்காக நீங்கள் சொன்ன இந்த சப்போர்ட்டை மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, அடுத்த சப்போர்ட்டு 24,992 வரலையும் நம்ம ஒரு புட் என்ட்ரி எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நிறைய விஷயம் இருக்குது, மார்க்கெட்டை நான் கண்ட்ரோல் பண்ணல, ஓகேங்களா. ஸோ அதனால் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நீங்கள் சொன்ன சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, அடுத்த சப்போர்ட் போகுமா, ஏன் சார் போகாமலே திரும்பிடுச்சு, இப்போலாம் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட்டை ஒரு வால்யூம் பேஸில் தான் மூவ்மெண்ட் நடக்குமே தவிர, ஸோ நான் சொல்லியோ நீங்கள் சொல்லியோ யார் சொல்லியுமேலாம் நடக்கவே நடக்காது. அதனால் இதெல்லாம் ப்ராபபிலிட்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் தான், ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்லாம் நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம், ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த லெவல் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டுக்கு இதுக்கு போகும் அப்படின்ற லெவல்லாம் கிடையவே கிடையாது. மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் போய் நம்ம ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதெல்லாம் நம்மளுடைய திறமைகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு 25,214 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணி அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் போன ஹையான 25,297 கிட்டத்தட்ட 300, அதையும் பிரேக் அவுட் பண்ண 25,350, அதையும் பிரேக் அவுட் பண்ண 25,434. இதெல்லாம் அப் ட்ரெண்ட் போனுச்சுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் நாளைக்கு சைட்வேஸ்குள்ளே இருக்க போகுது அப்படின்றத காலையிலே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதாவது மார்க்கெட் மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கும் மேஜர் சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீன்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த சைட்வேஸ்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த நோ ட்ரேடிங் ஏரியா மேஜர் சப்போர்ட்டுக்கும் மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கும். அதனால இந்த ஏரியாவில் இருக்கும்போது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஸோ இன்ட்ராடே லெவல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ராடே பண்ணுறவங்க இதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். இவங்களை பொசிஷனலாக இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துங்க, மேக்ஸிமம் இந்த இடத்துல ப்ரீமியம் மெல்டிங் தான் நடக்கும். இதுதான் நிஃப்டிக்கான மேஜராக கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்னும் போது 56,361 மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் போகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 56,194, செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 55,923. ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் கொடுக்க போகிறோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் எதுன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு 56,631 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு 56,800, கிட்டத்தட்ட 56,799 இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு 57,070. இதெல்லாம் பேங்க் நிஃப்டிக்கு அப் ட்ரெண்ட் போகுதுன்னா ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்குள்ளே இருக்க போகுது அப்படின்னும் போது மார்க்கெட் நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு 56,631க்கும் 56,361க்கும் இன்பிட்வீன்ல ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல ட்ராவல் ஆகும்போது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துரும். 26,901 அப்படின்றது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். இந்த மேஜர் ரெசிஸ்டண்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்டை பொறுத்தளவுக்கு 26,992, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 27,138. இதெல்லாம் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ டவுன் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்னா மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,754 மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,664, செகண்ட் சப்போர்ட் 26,600, தேர்ட் சப்போர்ட்ன்ற போது 26,518. இதில் டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்குள்ளே இருக்க போகுதுன்னும் போது எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 26,754 மேஜர் சப்போர்ட்டுக்கும் மேஜர் ரெசிஸ்டன்டான 26,901க்கும் மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கும் இன்பிட்டிவில் இருக்குன்னா நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் சைட்வேஸ்குள்ளே தான் இருக்கும் மார்க்கெட். அதனால்
அதனால் வந்து இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு ரொம்ப சேஃபான விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே வந்து நீங்களும் நோட் பண்ணி வச்சுங்க. எந்த அளவுக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகுதுன்றத உங்களோட ஃபீட்பேக் என்னோட வீடியோக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கோர்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ தீபாவளி ஆஃபருமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கோர்சஸ்க்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.